காய்ஸ் டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ டைம் விடிகால 8:30 ஆகுது. பார்த்துக்கோங்க, 8:34 ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னடா இது போய் வெடிகாலையான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெடிகாலம் தான். ஸோ ஃபன்னு தான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். என்னடா காலங்கத்தால அந்த வீடியோ எடுத்துனுக்கிறான்னு கேட்டிங்கன்னா காலங்கத்தால இல்லை, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 15 ஆஃப் ஏஐ சேலஞ்ச் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ChatGPT இஸ் கோயிங் டு டிசைட் மை டே. ஸோ ChatGPT கேட்க போகிறேன் இது பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நீங்கள் வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ இப்போ கொஞ்சம் ஃபேஸ் இப்படி க்ளோஸ்அப் வச்சுருக்கேன், கொஞ்சம் கீழே வந்து ட்ரெஸ் சட்டை போடல, அதில் ஏந்திருக்கேன் இப்போ தான். ஸோ என் டே வந்து அப்படியே ஃபன்னாக ஜாலியாக போகுது. ChatGPT என்ன பண்ணுதோ சொல்லிதோ அதை அப்படியே நம்ம பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோவில் போகலாம். காய்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மேனிட்டியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறமா கேட்போம். இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம பக்கத்தில் கவனமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷ் வந்து பண்ணிவிடுவோம் மார்னிங் ஆனோடனே. காய்ஸ் காலை கடல் எல்லாமே முடிச்சுட்டு வந்தாச்சு. எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் அது பேர் வந்து காலை கடன்னு வச்சுருக்காங்கன்னு தெரில, என்ன கடன்னு தெரில. ஸோ அது தெரிஞ்ச கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வச்சு நான் நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட்லாம் கண்டிக்காதீங்க, அப்படியே ஓட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு தான் போக போகிறோம். ஸோ ChatGPT வந்து ஜிம்முக்கு போகலாமா வேணாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங் இப்போ கேட்க போகிறேன், நாங்கள் கேட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, யூ ஆர் கோயிங் டு டிசைட் மை டே. காட் இட் ஓகே, காட் இட்னு சொல்லிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போகலாமா ஒன்றா கேட்க போகிறேன். ஷல் ஐ go to gym? Yes to gym is okay. ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. ஸோ எடுத்து போகிறது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடுப்பாகுது எனக்கு. ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிம்முக்குலாம் ரெடி ஆகிட்டோம், பக்காவாக இருக்கும். ஸோ தெரியும் ஜிம்முக்கு போக சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்முக்கு போக போகிறோம். ஏன்னா ஜிம்முக்கு போகிற ஒன்றுமே இல்லைன்னு கேட்குறீங்க. ஸோ கூட இதில் ஏதாச்சும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ அது மாதிரி சொல்லிட்டு போடுவோம். இதுக்கு முன்னாடி வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ போட்டிருக்கேன். சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கேட்டால் தெரியும். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 80 kg கிட்ட போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 66 வந்தேன். இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போது 72ல் இருக்கோம். இப்போ திருப்பி வந்து 65 வரலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம், அப்புறமா அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜிம்முக்கு போகலாம். ஸோ ஜிம்முக்கு போன முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஜிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இது எவ்வளோ பேர் பண்ணியிருந்தது. நான் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போக மாட்டேன். அங்கே போய் ஃபோன் நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். கரெக்டாக ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பக்காவாக வந்துடுவேன். ஸோ ஜிம் வீடியோ வந்து பார்க்க முடியாது. அதனால் நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்து திருப்பி உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். வாங்க ஜிம்முக்கு பார்ப்போம், ஃப்ரிட்ஜ் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது. ஜிம் போயிட்டு வந்து சாப்பிடுவோம். ஸோ வேறு எதுவும் இல்லை, லெமன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நேற்று வெட்டதை பாதி தான் இருக்குங்க. ஸோ அதை பாதி போட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக லைட்டாக எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம சில பேர் குடிக்கணும்னு சொல்லுவாங்க, சில பேர் குடிப்பேன்னுவாங்க. நம்ம வந்து குடிச்சிட்டு போயிட்டு சரி மோஸ்ட்லி வந்து சில எதுவுமே குடிக்காமல் கூட போயிடுவேன். ஸோ வாங்க எல்லாமே யூஸ் பண்ண குடிச்சிட்டு நம்ம ஜிம்முக்கு அனுப்புவோம். Guys, finally after 1.5 hours ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டேன். அரௌண்ட் 9 o'clock கிட்ட போனேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10:30 கிட்ட ஆயிடுச்சு. இன்னைக்கு கார்டியோ பண்ணல, ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். ஸோ பொம்பளை பார்த்தா தெரியும். ஜிம்மு பசங்க மாதிரி வா, ஜிம்முக்கு போயிட்டு வர மாதிரி ஒலி. இங்க பாருங்க ஜிம்முக்கு போயிட்டு வராங்க இவன். அப்படியே போட்டுக்க வேண்டியதான். டி
என்னடா இது இப்படி ஜிம்மு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட வேண்டியதான் நம்மளே. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மீல் தான் சாப்பிட போகிறோம். என்ன மீல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தொடர்ந்து ஓட்ஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கேன் மார்னிங்க்கு. அந்த பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் அதாவது சொல்லுவாங்க சக்கரவள்ளி அதை சாப்பிட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எக்கு 2 எடுத்துப்பேன், அவ்வளோதாங்க, இல்லை 3 எடுத்துப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டனால தோசை சாப்பிட்லான்னு கொஞ்சம் திங்கிங் யோசிக்குது. அந்த தோசை கூட 2 எக்கு சாப்பிட்லான்னு தோணுது. ஸோ வந்து இருங்க நான் சார்ஜிபிட்ட கேட்குறேன். ஸோ சார்ஜிபிட்ட நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷெல் ஐ ஈட் தோசா வித் 2 எக் கேட்டிருக்கேன். ஸோ ஷெல் ஐ ஈட் தோசா வித் 2 எக் சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ அது சொல்கிறது தான். சாப்பிட வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் அதுக்கிட்ட கெஞ்சி இத்தனை நாள் சாப்பிட்டேங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எப்படின்னா சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெஞ்சிட்டு தான் கேட்கணும் போல். நீங்கள் வர இன்டர்நெட் கனெக்ஷன் ஒழுங்காக வராது வந்துட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா நெட்டிங் வரல. ஸோ வெளியே போய்ட்டு வந்தோன்னா வந்துச்சு. சரி ஓகே சாப்பிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அதனால் பிரச்சனை இல்லை. அது கூட வந்து காப்ஸ் தோசை குயிக் எனர்ஜி ப்ரோட்டீன் கீஸ் யூ ஃபார் த சப்போர்ட்ஸ் அண்ட் மசில் ரிகவரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஹெல்த்தி ஃபேட்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ ஒரு பேலன்ஸ்டான ஒரு சட்னி இல்லை சாம்பார் தான் ஆட் பண்ணிக்கோங்க மயிலுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து போயிட்டு நம்ம மீலை ப்ரிப்பேர் பண்ணணும். வாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு சாப்பிட்லாம். ஸோ 2 எக் சொன்னல 3 எக் எடுத்துகிறேன். காய்ஸ் நம்மளோட மீல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. தோசை காமிக்கிறேன். இஸ் தோசை வித் புதினா சட்னி. ஸோ நம்மளோட மீல் இதுதான் மார்னிங்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா எப்பவுமே எடுத்து போட்டு லேப் ஓப்பன் பண்ணி யூடியூப் வீடியோ போட்டு அப்படியே சாப்பிடுவேன். ஸோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். காய்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து போயிட்டு குளிக்கணும். குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் படிக்கணும். படிக்கிற வேலை கொஞ்சம் லைட்டாக இருக்குதா. ஸோ அதை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர்நூனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது சார்ஜ் வீடியோ கேட்போம். ஸோ இதோட உங்களை ஆஃப்டர்நூன் பார்க்குறேன். காய்ஸ் குளித்து முடிச்சுட்டு வந்து இப்போ தான் உட்காந்தேன். ஒரு ½ தான் ஆகுது, அதோட கம்மியாக தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் தூக்கம் வருது. என்னடா இது படிக்க வந்தால் மட்டும் எப்படி தூக்கம் வருதுன்னே தெரியல. மிச்ச நேரத்துலலாம் நைட்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுகிறேன். அப்படியே அதுவே தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் மாஸ்டர் ஆஃப் ஸ்லீப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு புக் எடுத்து படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் தூக்கம் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறது, வாங்க கண்டினியூ பண்ணுவோம் படிக்கிறதுக்கு. பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி ஆயிடுச்சு. ஸோ நான் பண்ணியிருந்தேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூங்கியிருந்தேன். 11:30 படிக்க போனானா, படிக்க போயிட்டு ஒரு 2 மணி வரைக்கும் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அப்படியே லைட்டாக சாப்பிடலாம் பார்த்தேன். சரி அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ தான் தூங்கியிருந்தேன். தூங்கி 5 மணி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸோ இதுக்கப்புறம் கார்டியோ பண்ணலாமா ஜிம் போகலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்கிறேன். ஸோ ஓகே இவன் வேற வந்து பேசினே இருக்கிறான் பாருங்க. வேணாம் இது மாதிரிலாம் வேணாம். ஈரா இவனை மாதிரிலாம் வீடியோ பண்ணு இருக்கிறேன். வீடியோ பண்ணும் போதாங்க எல்லாம் பேசுவாங்க. இது மாதிரி தாங்க காலையில் ஏந்த ஒன்று இது பண்ண அது எல்லாம் என்ன பண்ணுங்க நல்லா தான் இருக்குது. ஸோ எல்லாரும் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஜிம் போகலாமா யோசிச்சுக்கிறேன் கார்டியோ போடுறதுக்காக. ஸோ காலைல பண்ணேன். ஸோ சார்ஜ் வீடியோ கேட்டேன். சரி ஓகே ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே பண்ணிட்டு அப்புறம் வந்து என்னன்னு பார்ப்போம். 2 hours later. காய்ஸ் ஃபைனலி ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டேன். காலையில் பண்ணிட்டேன். ஃபுல் வேர்வை தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதை ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க போறியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்து முடியலாம் வேறு கொட்டின்னு இருக்குது நிறையா. ஸோ அதுக்காக இதை வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சு நல்லா அதில் போட்டு நல்லா என்ன பண்ண பாயில் பண்ணி அதை வந்து தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இதோட சேர்த்து. அதில் ஊற்றி வச்சுட்டு அடிச்சா முடி வரணும்னு சொல்லியிருக்காங்க.
மீன்ஸ் அது கொஞ்சம் இதாக வரேன்னு சொல்லியிருக்காங்க, உண்மையானு தெரில. ஸோ நேச்சுரல் எப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். வாங்க அது கொதிக்க வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். காய்ஸ் அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நல்லா தண்ணி வந்து ஃபஸ்ட் சூடு பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா அதை கொதிக்கிட்டோம். காய்ஸ் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தனியா மாதிரி ஸ்மெல் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் இதை வந்து 50 கிராம் பேக்கு, இதில் வந்து எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு சரியாக தெரில. இதை நான் அதை பின்னாடி படித்து பார்த்துட்டு போடலாம். ஒரு 10 கிராம் கிட்ட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இன்னும் இவ்வளோ இருக்குது இதில் 50 கிராம் பேக்கு 2 பேக் வந்துச்சு இந்த மாதிரி. ஸோ இது ப்ராடக்ட் லிங்க் ஒன்றா கொடுக்குறேன், நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுனா பண்ணி பாருங்கள். இதை சும்மா நான் யூஸ் பண்ணுறேன், இப்போ என்ன பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து கொதிக்க விடணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம்னா அது வந்து கலர் வந்துடும். காய்ஸ் நம்ம ஃபைனல் மீலாம் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ரைஸு, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் குழம்பு செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ என்னடா நைட்டு போய் ரைஸ் சாப்பிட்றேன்னு கேட்டிங்கன்னா ஜிம்லாம் போகணும் காரணம் சொன்னீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. ஸோ காலைல வந்து சாப்பிட்டேன், மதியம் அது மாதிரி சாப்பிட ஜஸ்ட் ஃப்ரூட் மேலே சாப்பிட்டனால அம்மா வந்து நான் வேறு எதுவும் பண்ண முடியாது, ரைஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வழியில் நம்மளும் அதான் சாப்பிட்டாகணும். ஸோ அதே சாப்பிட்டு இதோட தூங்க வேண்டியதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நான் ஒரு சின்ன பாக்ஸ் வந்து போட்டுட்டு வச்சுருவேன். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது நல்லா இருந்துச்சுன்னா ரிவ்யூஸ் என்ன நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதோட அவங்கள நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். அதுவும் முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் போட்டு விடுங்க. ஓகே காய்ஸ், இதோட அவங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.